guys, welcome back. இன்னைக்கு நம்ம மொண்டி ஷோவில் இருந்து ஒரு படத்தோட ரோஸ்ட் தான். எங்கன்னா ஐயாவுக்கும் ஒரிசாவுக்கும் ஏதோ பெரிய கனெக்ஷன் இருக்கு போல இருக்கு. நம்ம எல்லாம் தமிழ் படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா ஒரிசா படங்களாக தேடி தேடி பார்க்கும்போது இது இந்த தமிழ் படத்துல இருந்து சுட்டதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு போல இருக்கு. ஒடியாவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தை ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒடியா ரீமேக் ரோஸ்ட், ஒடியா ரீமேக் அட்டூழியங்கள். ஒடியாவில் அந்த படத்துக்கு என்ன பேருங்கிறத டைட்டிலில் போடலை. ஸோ நம்ம அதை வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ். அதுவே ஒரு மலையாள படத்தோட ரீமேக் தான். அதை ஒடியாவில் ரீமேக் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படிங்க அங்கே வடிவேல் யார், வடிவேல் காமெடியெல்லாம் அங்கே எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது. சரி வாங்க, இது ஒரு 30 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. அண்மை செய்தியாக தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி ஒடியாவில் மற்றொரு கழிவை கண்டுபிடித்துள்ளார் மாண்டி. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ள அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னைக்கு புது சாமா மாட்டிருக்கு பிரான்ஸ். ஏன்டா இந்த ஒடியாக்காரங்களை அடிச்சும் பார்த்தாச்சு, துவச்சும் பார்த்தாச்சு, கண்டென்ட் தீரவே மாட்டேங்குதுடா. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான் பண்றது? ஏன்டா ஒடியா பாய்ஸ் அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் படத்திலே கைய வச்சிட்டீங்களடா. தமிழ்ல எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஒடியா கே ரீமேக்ல நடிச்ச ஹீரோ பத்தி நான் சொல்லணும்னா, ஆர்யா மாதிரி பாடியும் தனுஷோட ஆக்டிங் ஸ்கில்லும் தளபதியோட சூறாவளி டான்ஸ் ஸ்கில்ல கொண்ட ஒரே ஆளு ஒடியால இவர் மட்டும்தான். எல்லாமே இவர் தானா? ஏன்னா ஒடியால ரீமேக்னாலும் இவரை தான் கூப்பிடுவாங்க. பிடிச்சிருக்கியா? আমি মধুপিকে আসছো না? ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே போய் படுத்துக்குவேன். নাই முக்கிச்சே பரிபரிவின் என்ன என்ன எழுதியது? அதே மாதிரி யாரடி நீ மோகினி படத்தோட ரீமேக்னாலும் பாட்டையும் சொல்லிட்டாங்க. வெண்மேகம் பெண்ணாக உருவானது, தூரம் ஆகாசரே ஜன்ஹாட்டியே முன்னே வந்தாடுதே, நான் தேக்கி ரஹி ஹுவே நா. இப்படி சிவகார்த்திகேயன் ஓய் செல்ஃபி, ஓய் விசில். எனக்கு இந்த கெட்டப்ல தான் ஒரு ஞாபகம் இருக்கு. நான் உன் லைஃப்ல இல்லைன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. விஜய் அவர்களோட படத்தோட ரீமேக்னாலும் இரண்டாவது ஆப்ஷன் பேச்சுக்கே வாய்ப்பு இல்ல. இப்படி கோலிவுட் ஹீரோஸ கொல்ல பிறந்த ஒரே ஆண்மகன் இந்த ஒடியா பாபுசன் தான். பாக்குறத பொறி உண்ட மாதிரி ஆளு செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இந்த ரேக்லா ரேஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. அது அவ்வளவு லைவ்லயே அட்டகாசமா இருக்கும். இங்க கே படம் எடுத்த இந்த ஒடியா பாய்ஸ் எப்படி இந்த சீனை பட்ஜெட்டை மிச்சப்படுத்தி எடுத்திருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரேக்லா ரேஸ சைக்கிள் ரேஸா மாத்திட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்பல ஒடியா சூர்யா, சூரரை போட்டு ரீமேக்கு உன்னை பிளைட் ஓட்ட கூப்பிடுறாங்களா? நீ கிளம்பு, இந்த சைக்கிள் ரேஸை நான் பாத்துக்கிறேன். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஏண்டா இந்த லோ பட்ஜெட் சைக்கிள் ரேஸ பார்க்க ஒரு கூட்டம், இதுக்கு 4 பேர் ஜட்ஜி வேறயா. அதுல என்ன ஒரு ஹைலைட்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஜெர்சி வாங்க கூட இவங்கள்ட்ட காசு இல்ல. முதுகுல 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க ஹீரோக்கு. இங்க பெரிய வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது, இவர் பெரிய சச்சின் டெண்டுல்கர், அவருக்கு 10ஆம் நம்பர் ஒட்டி இருக்கீங்க. அத வேற ஜூம் பண்ணி வேற காமிக்கிறாங்க. என்னமோ போங்கடா. ஒடியால நீங்க எடுக்கிற படமும் ஓடுது பாரு. சரி, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து நம்ம விஜய் அவர்கள் ஓட்டும் போது அச்சு முறிஞ்சு விழுந்துரும். அதையும் மீறி அவர் ரேஸ்ல ஜெயிப்பாப்ல. சரி, இங்க சைக்கிள் ரேஸ் தான் நடக்குது. சைக்கிளோட நெட் எதுவும் புடிங்கி விட்டாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கேவலமா அவங்க யோசிக்கல. ஏன்னா ஒடியா விஜய் கீழே விழுந்து கைய கால உடைச்சிட்டாருன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போக கூட இவன்ட்ட பட்ஜெட் இருந்திருக்காது. அதனால அப்பேற்பட்ட ரிஸ்க் எல்லாம் எடுக்காம இவங்க ஒண்ணு கழிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அவன் தான் போட்டான்னு நல்லா தெரியுதுல்ல. அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் அவங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? ஒரே ஒருக்காக வேள்ற சாமி, ஜெயிச்சிரா. உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிரா. நான் ஒரு சூர
சூர சூர சூர நீ வெடிக்க போகுது சம்பளம் நீ பறக்க போகுது கம்பளம் நான் பிறந்ததே ஒரு அம்மனம் ஓலு 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 ஓக்கற ஓலு ஓலு மாமச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி என்ன பார்த்து பாட்டு இது? எப்பேற்பட்ட மாசின ஒரு சைக்கிளை வச்சு முடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஸ்ரீராம் வந்து சூர்யாவை கொல்றதுக்காக தான் அந்த அச்சை வந்து லூஸ் பண்ணி விட்டுருப்பாப்ல. ஸ்ரீராமா? ரொம்ப பயமா இருக்கு ஒரு வேகத்துல அச்சு முறிஞ்சு விழுந்தா ஆளே க்ளோஸ் ஆடுவாங்கய்யா. அப்ப அத வந்து தளபதி விஜய் டேக் ஓவர் பண்ணி ஓட்டும் போது விஜய் அவர்கள் நடிச்ச அந்த அரவிந்த் கேரக்டர் எங்க செத்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதபதப்பான ஒரு சூழல் வந்துட்டு ஆடியன்ஸ் மனசுல இருக்கும். ஏன்னா நடக்கிறது ரேக்லா ரேஸ், கீழே விழுந்தா ஆளே க்ளோஸ். ஆனா இந்த ஒடியா வருஷன்ல சைக்கிள்ல விழுந்து ஒருத்தன் சாவானாடா. ஏன்டா சைத்தான், இந்த ஒடியா டைரக்டருக்கு மூளை முட்டியில தான் இருக்கு போல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யாவுக்கே சிம்பிளான இன்ட்ரோ தாங்க வச்சிருப்பாங்க. சந்திர சார் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன் ஹீரோ வந்து நிறைய முடி வச்சிருக்காருன்னு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கிளைமேக்ஸில் அவர் அந்த மலையிலேருந்து விழுந்தோடனே அவர் ஒரு புத்தி பேதளிச்ச மாதிரி இருக்காருன்றதுக்காக முடியெல்லாம் வெட்டி விஜயவே ஒரு மாதிரியாக காட்டியிருப்பாங்க. அந்த லுக்கு இப்போ கொண்டு வரணும்னா இவருக்கும் ஏதோ முடி வெட்ட போகிறாங்க, அதனால படம் முழுக்க கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு திரிவமேனு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த லுக்கை காட்டுங்க சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஆனா அந்த ஒடியா கே வெர்ஷன்ல சூர்யா விட சம ஸ்மார்ட்டா இருக்கே, என்ன உன்னை தனியா பொழக்கிறேன், உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன். ஒடியா சூர்யாவுக்கே இப்படிப்பட்ட ஒரு மாஸ் இன்ட்ரோன்னா ஒடியா விஜய் எல்லாம் விண்வெளியில இருந்தே வருவாப்ல. ஒடியா வடிவேலு இவனுக்கு இதே வேலையா இருக்கியா? ரேஸ்ல இப்படிதான் பாருங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. நம்ம தமிழ் வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய் அவர்களுக்கு ரேக்லா ரேஸ் நடக்கும் போது ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கே வெர்ஷன்ல கொடூரமா இருக்கு. ஏண்டா ஷாம்பு விளம்பரத்துல வர மாதிரி மண்டே ஆட்டிட்டு இருக்கான், இதை போய் இன்ட்ரோ வைக்கிறீங்க. தங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை, இந்த ஒடியால எடுக்கக்கூடிய பிலிமோட பட்ஜெட் எல்லாம் நம்ம டிவி சீரியலோட பட்ஜெட்டோட ரொம்ப கம்மியா தான் எடுப்பாங்க. அதுலயும் இந்த படம் எல்லாம் பட்ஜெட்டே இல்லாம தான் எடுத்துருப்பாங்க போல. காவா ஓரமா ஒரு ஃபைட் சீன், இதுதான் அவங்க ஊர்ல ஒடியா விஜயோட இன்ட்ரோ. ஓ குரலி வித்தையா? அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்துல விஜயோட தங்கச்சி வந்து தவறி போய் தண்ணிக்குள்ள விழுந்துரும். அதை நம்ம சூர்யா அவர்கள் காப்பாத்துவாப்ல. அப்படியே இந்த ஒடியா கே வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இங்க ஒடியா விஜயோட தங்கச்சி எங்கன விழுதுன்னு பாருங்க. கரையில தானே விழுந்துச்சு, அந்த குழந்தை எழுந்திரிச்சு வந்துடும். ஏண்டா அந்த புள்ள கரையில தான் விழுது, அதுக்கேண்டா இப்படி கதறீங்க? இப்ப நம்ம ஒடியா சூர்யா தூக்கம் இருப்பாருங்க, அந்த புள்ளைய அவன் இடுப்பு சைஸ் தான் இருக்கே தண்ணி. அது சிரிக்குது அந்த குழந்தை. இவனுக்கு பண்ணக்கூடிய சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அந்த புள்ளையே சிரிக்குது. நல்ல வேலைடா பட்ஜெட்டை கம்மி பண்றோம்னு சொல்லிட்டு பக்கெட்ல விழுகிற மாதிரி சீன் எடுக்காம விட்டாங்களே. நீங்க பாத்துருவாங்க மாப்பிள்ள, நம்ம அந்த ஏரியோட நடுவுல போயிருவோமா, போட்டுக்கார சொல்லுவாரு 400 ரூபாய். 400 ரூபாயா? முடியாது, கரையிலே விழுந்து எடுத்துருங்க, போட்டுக்கெல்லாம் 400 ரூபாய் கொடுத்தா நாங்க இங்க வருது. ஏண்டா ஏண்டா. விஜயோட தங்கச்சியை காப்பாத்தினதுனால இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அங்க நான் போடுறாங்க கே டைட்டில். பேர் என்ன படத்தோட பேரு? அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல முக்கியமான சீன் அந்த தேவயானிக்கு ஷாக் அடிச்சிடும். அத நம்ம விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து காப்பாத்துவாப்ல. அதே மாதிரி இந்த கே படத்துல விஜய் அவர்கள் காப்பாத்துறாப்ல. ஆனா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டுக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியாது போல, சிபிஆர் வயித்துல கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப அமுக்காதரா, சாணி வெளில வந்த போது. நல்ல வேலை அந்த அம்மா குப்பரை படுக்கலடா, அப்படி படுத்திருந்தா சிபிஆர் எங்க கொடுத்துருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இத கூட விடுங்க, இந்த வாயோட வாய் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு என்னமோ காதை கடிச்சிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அந்த அம்மா பொழைச்சிக்கிச்சு பாருங்க. ஆனா உலகத்திலே வயிற்று அமுக்கியும் காதை கடிச்சும் பொழைச்ச ஒரே ஆளு இவதான்டா. என்னடா வித்தியாசமான ஃபர்ஸ்ட் எய்டா இருக்கடா. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தளபதி விஜய் அவர்கள் பேசின ஃபேமஸான டைலாக், எனக்கு இல்தக்க செய்ய இருக்கு, உங்களுக்கு இல்தக்க செய்ய இருக்கா? குசுவா, எனவே இப்பதான் உனக்கு பியர்ட் ஆயில் தடவி 4 முடி எட்டி பாக்குது.
அந்த பொண்ணுகிட்ட போய் அசிங்கமா மா கூ சூ பூங்கிற. நீங்க பார்க்க சும்மா கும்தாவா இருக்கீங்க. உங்களுக்கு வே மா சு சோ இதெல்லாம் இருக்கா? அப்படின்னா வெக்கமான சூடு சொரணை அதெல்லாம் இருக்கான்னு கேட்டேன்டி. ஏன் அப்படி கேக்குறீங்க? இருந்தா இந்த படத்துல எல்லாம் வந்து கேமியா ரோல் பண்ணுவியா? இல்ல சாணி கிடக்கு பாத்து போ. அப்புறம் இந்த படத்துல விஜய் அவரோட தங்கச்சிய சூர்யா லவ் பண்ணுவாப்ல. இப்ப இதையும் போய் சொல்லு. நம்ம ஊர்ல முத்தம் கொடுக்குற மாதிரி நடிச்சாங்க. அவங்க ஊர் சூர்யா காஞ்சு போய் காம கொடுறனா திருவானத்துக்கு ஒடியா விஜய் தங்கச்சியோட உதட கடிச்சு போடுறான். இதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ஒதுக்க வேண்டியது தானே. இதெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. பட்ஜெட் இல்லாட்டி இதுக்கு அந்த போட்காரர்கிட்ட 400 ரூபா மிச்சப்படுத்தினது இந்த சீன் எடுக்கிறேன். அதுவும் அதே நதிக்கரை தான் எடுத்திருக்காங்க பாருங்க. கெட்டே இல்லாம படம் எடுத்தாலும் இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? ஒடியா சூர்யாக்கு எங்கேயோ ஒதுக்கு போறமா மச்சம் இருக்கு போல. அப்புறம் இவர் தாங்க ஒடியா வடிவேலு. ஒரு சீன் விடாம எல்லா சீனையும் காப்பி அடிச்சு கழிஞ்சு வச்சிருப்பாங்க. இங்க சில்க் சுமிதாவோட படு கவர்ச்சியா வந்து நிக்கிறாரு. இவர் தான் இந்த படத்துல நடிச்ச கோபால் கேரக்டர். இது யாரு? உங்க ஒய்ஃபா? அப்ப காமெடிங்கிற பேர்ல வந்து கழுத்து அறுத்துட்டு இருப்பாப்ல கம்யூனிட்டி. இந்த சுத்தியல் காமெடி படத்துல தேவயானியோட சிஸ்டரா ஒரு புள்ள நடிச்சிருக்கோம். அப்படியே இந்த கே வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இவன் ஒடியா தேவயானி தங்கச்சி இப்படி ஆபாசமா பாக்குறான்ல. ஒடியா தேவயானி எங்கெல்லாம் பாப்பான். என்னடா உங்க ஊர்ல உங்க படத்துல நடிக்கிற பொண்ணுக்குலாம் 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்களா? ஏதோ சான்ஸ் கிடைக்குதுன்னு வயிற்று புழப்பா உங்க படத்துல வந்து நடிச்சா மேல கீழே சைட்ல முன்னாடின்ட்டு வேக்கமா இல்ல. அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சூர்யா விஜய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. விஜய் தவறி மலையில இருந்து விழுந்துருவாரு. அது நம்ம தமிழ் வெர்ஷன்ல இன்னுமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி லொகேஷன் எல்லாம் பக்காவா பண்ணிருப்பாங்க. அப்படியே இந்த கே வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா 2 பேரும் வயல்ல நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஒடியா விஜய் விழுற சீனை பாருங்க. எவனோ வீடு கட்ட குழி நோண்டி வச்சிருப்பான் போல. இதுல விழுந்து நம்ம ஒடியா விஜய் குடும்பத்துக்கு போயிட்டாங்க. நல்ல வேலைடா. அந்த பொம்மையை தூக்கி போட சொன்னா பொம்மை கீழே விழுந்து உடஞ்சா 300 ரூபா கட்டணும். அந்த ஓரத்துல அப்படியே உருட்டி உடி அது போட்டு அப்படின்னா அது அரக்கிக்கிட்டு போகுது. இப்ப டேமேஜஸ் குறையும், செலவு குறையும். பட்ஜெட்டை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் டிரஸ் விழும் போது கீழே விழுந்து மண்ணில் அடிபட்டு கோமாக்கு போயிட்டான்னு சொல்லாம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அடுத்து நம்ம ஒடியா வெர்ஷன் கோமா விஜய பார்க்க போறீங்க. அடையாளம் தெரியாம இருக்காது. நான் ஒரு உண்மையை சொல்றேன், தளபதி ஃபேன்ஸ் யாரும் என் மேல கோபிச்சிக்க கூடாது. எனக்கும் தளபதியை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் தமிழ் வெர்ஷனோட கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு இந்த சீன். முதலைக்கிட்ட மோதிட்டு முக்காடா போட்டு போற உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ் வெர்ஷன்ல விஜய் அவர்களுக்கு அந்த கருப்பா மேக்கப் போட்டு விட்டு ஒரு நேச்சுரல் லுக் வரணும் அப்படிங்கறத விக்கெல்லாம் மாட்டி விட்டு எடுத்திருப்பாங்க. ஆனா நல்ல வேளை நம்ம ஆளுங்கள்ட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. அதனால ஏதோ உருட்டி கிருட்டி தேத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன, நம்ம தமிழ் வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கிளைமாக்ஸ்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. இந்த ஒடியா வெர்ஷன்ல எல்லா கேவும் ஒன்னு சேர்ந்துரும். அம்புட்டு தளபதி கெட்டப்பை குறை சொன்னதால் மாண்டியை மானங்கண்ணியமாக திட்டி தீர்த்த தளபதி ரசிகர்கள் சில பேர் அன்சப்ஸ்கிரைப் செய்கிறோம் என்று மிரட்டல். மாண்டி மன உளைச்சல். ஏங்க இதுல அந்த 3வது ஃப்ரெண்டு கேரக்டரை காட்டல. அப்புறம் அந்த வடிவேல் காமெடியில முக்கியமா அந்த சுத்தியல் காமெடி எப்படி அங்க செதைச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க தான் நான் ஆர்வமா இருந்தேன். இப்போ இந்த படத்தோட பேரையாவது சொல்லுங்க, யூடியூப்லயாவது இருக்கான்னு தேடி போய் நானாவது அதை தனியா பார்க்குறேன். எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? வடிவேலை மட்டும் காட்டிட்டு விட்டுட்டீங்கல. ஆனால் போங்க சார், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.